ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்று உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்வது டிஆர் மகாலிங்கம் என்கின்ற பிரபலமான பாட்டு நட்சத்திரத்தை குறித்து. உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. இது அவருடைய நூற்றாண்டு விழாக்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கி பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜூன் 15, 16 அந்த 2 நாளில் மிகப்பெரிய அளவில் அவருடைய கிராமம் தென்கரை அப்படின்னு சோழவந்தானுக்கு பக்கத்தில், அதில் அவருடைய பேரன் டிஆர்எம் ராஜேஷ் மகாலிங்கம் அப்படிங்கிறவர், அவரும் அங்கே அவர்களுடைய அந்த ஊரில் பல ஊரெல்லாம் கூப்பிட்டு பெரிய அளவில் அதை கொண்டாடி இருக்காங்க. அப்படிப்பட்டவர் டிஆர் மகாலிங்கம் ஒரு ரொம்ப வித்தியாசமான பெரிய சாதனையாளர். என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். அவர் மறைகிற பொழுது, அவர் இப்போது நூற்றாண்டுன்னு சொன்னேன், அப்போது 1924 அவர் பிறந்தவர். இப்போது 2024, இப்போ 100 வருஷம் அவர் இருந்தார்னா ஆயிருக்கும். அப்படி இருந்தால் கூட அவர் அவ்வளோ வருஷமாக அவர் இல்லையா, அவர் ஏதோ பழைய காலத்து ஆளா, அந்த யுகத்து ஆள் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஆனால் அவன் எல்லாருக்கும் அப்படி இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், அவருடைய குரல் இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை அப்படின்னா திருவிளையாடலில் பார்த்தா ஒரு பக்கம் கேவி சுந்தராம்பாள், பாலமுரளி கிருஷ்ணா, சீர்காழி கோவிந்தராஜன், டிஎம் சௌந்தரராஜன் எல்லாரும் இருக்கிற ஒரு இடத்துல டிஆர் மகாலிங்கமும் அந்த இடத்துல பானபத்திரர் அப்படிங்கிற ஒரு கோவிலில் பாடல்கள் பாடுகிற ஒரு நபராக அதில் வருவார். அங்கே தான் இந்த இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை அப்படிங்கிற இதில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அவர் பாடுற மாதிரி, நான் தோற்றுவிட்டால் இந்த மதுரையே அடிமையாக்குவேன் என்று சொல்கிறானே ஒரு பாடகன், நான் என்ன பண்ணுவேன், நான் அப்படிப்பட்ட பெரிய பாடகன் இல்லையே என்று பாடுவது போல் அந்த உணர்ச்சி ரொம்ப அற்புதமாக அவர் கொடுத்து பாடினார். திருவிளையாடலும் அப்படியே அது ஒரு படம் மாதிரி இல்லை, அதாவது இது சொல்கிறாங்களா ஐகானிக் ஃபிலிம் அப்படிங்கிற கிளாசிக் ஃபிலிம், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அது ஒரு படமாக மட்டுமல்ல, பாடமாக நமக்கு எல்லாருக்கிட்டையும் அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இப்போ இதில் பாடக்கூடியவர். அப்படியெல்லாம் ரொம்ப அவர் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க பல பேர், இந்த புது ஜெனரேஷன்லாம் எஸ்ஜி கிட்டப்பா அப்படிங்கிறது. கிட்டப்பாவை நீங்கள் கேள்விப்படுறதா இருந்தால், கண்ணதாசன் இதில், இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் பாடினார். கிட்டப்பாவின் பாட்டை கேட்டேன், சின்னப்பாவை நேரில் பார்த்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார் 16 வயது. கிட்டப்பாவனுடைய பாட்டை நான் கேட்டிருக்கேன். கண்ணதாசன் சொல்கிறார், பியு சின்னப்பாவை நேராக பார்த்துருக்கேன், எல்லாம் சென்ட்ரல் ஸ்டுடியோவில் பார்த்தார். சின்னப்பாவே 1952-3 இறந்து போயிட்டார். திடீர்னு நான் ரொம்ப குறைச்சல் வயசு. அவரை பார்த்துருக்கார் 1948 கண்ணதாசன் பார்த்துருக்கார். ஆனால் 33 28 வயசில் கிட்டப்பா இறந்து போயிட்டார். இந்த பாட்டுன்னா, அவருடைய பாட்டுன்னா, அவருடைய பேசுகிற தமிழ்னா, அவருடைய நடிப்புனா எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்படுவாங்க. அவரை நாடக உலகத்தினுடைய சக்கரவர்த்தி என்று சொல்லுவார்கள். யாரோ கிட்டப்பாவை. அப்படி ஒரு பாட்டு. இப்படி நான் சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு நல்லா இருக்கலாம். இப்போ அந்த காலத்து B.K. ராமசாமி, சிவாஜியோடு நடித்தவர், அந்த பழைய விஷயங்கள் தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் பழைய கதை, பாட்டிமா கதைப்பா என்று நினைக்கக்கூடும் இல்லையா, நமக்கு சான்றுகள் இல்லைன்னா. ஆனால் கிட்டப்பா 33 இறந்து போனார். 31 சினிமா வந்தது. அந்த 31, 2 வந்த படங்கள்லாம் ஒன்றும் இல்லை, அதனுடைய பிரதிகள். 33 இறந்து போயிட்டார். ஆனால் கிட்டப்பா சாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், ஏராளமான கிராமஃபோன் ரெக்கார்டு கொடுத்தார். அதுதான் ஆடா கிட்டப்பாவா, ஐயோ கிட்டப்பா பாடுற மாதிரி எவனும் பாட முடியாது. நான் மயிலாப்பூரில் இருக்கும் பொழுது
அங்கே மாட வீதியில் ராஜாஜி சீவல் கடைன்னு ஒரு கடை இருக்கும், தெற்கு மாட வீதியில். அங்கே ஒரு முஸ்லீம் நண்பர் தான் அந்த கடையை நடத்துனவர். அவர் வந்து வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு வெள்ளை வேஷ்டி நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக வந்து அப்படியே உட்காருவார் கடையில் வாசனையாக. அவர் போனால் கிட்டப்பா பாட்டை போட்டுருவார். கிட்டப்பா பாடல் ரசிகர் அவர். அந்த அதாவது நான் 1970, 72 அதெல்லாம் சொல்கிறேன். அந்த காலத்தில் அப்படி ரசிப்பார் அவர். அப்படி எல்லோரும் ரசித்த ஒரு நபர் தான் கிட்டப்பா. திடீர்னு பெரிய பெரிய மேதைகள்லாம் சொல்லியிருக்காங்க, கிட்டப்பா என்பவர் ஒரு அதிசயம், இவர் ஒரு மனிதர் அல்ல, இது ஒரு கந்தர்வ புருஷன், இவர் இந்த உலகத்திலே நீண்ட நாள் இருக்க மாட்டார் என்று பெரியவர்கள்லாம் சொன்னார்கள். பெரிய மேதைகள், அவர்களும் மேதைகள் தான். இந்த மேதையை இனம் கண்டு சொன்னார்கள். அதுபோலவே கிட்டப்பா எப்படி செத்தார்? இன்றைக்கி பல பேர் சாகிறாங்களே, குடித்தே செத்தார் 28 வயசில். ஆனால் அதுக்குள்ளே இந்த பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாரா? அதில் வந்து பார்த்தா மகாபாரதத்தின் கண்ணா அது பாட்டு வந்தது. அந்த மாதிரி அவர் பாடின பாடல்கள், தாயின் கருணை உள்ளம், தந்தையின் அன்பு நெஞ்சம், தந்தவன் நீயே முகுந்தா, இதெல்லாம் நான் வந்து பிருகாக்கள்லாம் இல்லாமல் சொல்கிறேன் உங்ககிட்ட. அவர் பிருகா அடித்தார்னா யாராலையும் அடிக்க முடியாது, அப்படி அடிப்பார். அதெல்லாம் அவர் சிந்தனை பண்ணி அடிக்கிறது இல்லை, அடித்த மின்னல் மாதிரி அள்ளி தெளிக்கும், யாராலையும் அதை திருப்பி பாட முடியாது. அந்த அளவுக்கு இருந்தவர் போனாரா? அவருடைய பைத்தியமாக வந்தவர் தான் டிஆர் மகாலிங்கம். அந்த காலத்தில் 33ல் கிட்டப்பா இறந்து போன அப்புறம் பல பேர் என்ன பண்ணாங்க, நான் தான் கிட்டப்பா, நான் தான் கிட்டப்பான்னு வந்தாங்க. சிஎஸ் ஜெயராமன் உங்களுக்கு தெரியும், பாட்டு பாடுவார். கா 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 ஆகாரம் ஒன்று பாடுவார். சிவாஜிக்கு பாடினவர் பராசக்தியில். அவர் சின்ன வயசில் 8 வயசில் பாடும் பொழுது நடிகராக ட்ராமாலேயும் சினிமாவில் நடித்தார். அவர் அதில் ஸ்ரீ கிருஷ்ணலீலா நடித்தார் 34. சிவாஜி என்ன சொன்னார், அந்த படத்தை பார்த்துட்டு அண்ணன் நடித்ததை பார்த்து அப்படியே கண்ணில் இருக்குதுன்னார் சிவாஜி, நடிகர் திலகம். அப்படிப்பட்ட சிஎஸ் ஜெயராமன் நல்ல இசையில் மேதை. அவர் என்ன சொன்னார், கிட்டப்பா அவதாரம் சிஎஸ் ஜெயராமன் போடுவார். இப்படி பல பேர் நான் தான் கிட்டப்பா, நான் தான் கிட்டப்பான்னு சொன்ன பொழுது உண்மையான கிட்டப்பா பாதியே வந்து விட்டார் என்று வந்தவர் தான் நம்மளுடைய டிஆர் மகாலிங்கம். எப்போ வந்தார் அவர்? எப்படி பல பேர் வாழ்க்கையே இல்லாமல், வாய்ப்பே இல்லாமல் ட்ராமாவில் பாய்ஸ் கம்பெனிலாம் நடிச்சுட்டு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு வந்தவர்கள்லாம் நிறையா உண்டு, பெரிய பின்னாளில் பெரிய இசையமைப்பாளர்களாக வந்தவர்கள்லாம். ஆனால் அப்படி அல்ல, டிஆர் மகாலிங்கம் சின்ன பையனாக தென்கரையில் வீட்டில் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கார். யார்? கிட்டப்பா பாட்டை. அந்த பாட்டை பாடின்னு இருக்கும் பொழுது அங்கேருந்து அவருடைய புகழ் பரவுகிறது. அங்கே ஜெகநாத ஐயர் அப்படிங்கிற ஒரு பாய்ஸ் கம்பெனி வச்சுருந்தார். அந்த பாய்ஸ் கம்பெனி ராமசுப்பையர், அந்த மேனேஜர் வந்து இவங்க வீட்டுக்கு வந்துட்டார். தென்கரைக்கு சோழவந்தானில் நாடகம் நடக்குது, வந்துட்டார். எதுக்கு? பையனை வந்து சேர்த்து விடுங்கன்னு. அவங்க அப்பா ராமகிருஷ்ண கணபாடிகள்னு வேத விற்பனர், அவருக்கு அனுப்பிட்டார். ஏன்னா ஏற்கனவே அவருக்கு ஜாதகத்தை பார்த்து சொல்லிட்டாங்க, இவருக்கு கலை உலகத்தில் தான் இவருக்கு இருக்குது இப்படி ஒன்று கலை உலகத்துக்கு அனுப்பிச்சிட்டார். இப்படி அனுப்பிச்சிட்டு இருக்கும் பொழுது 12 வயதில் ட்ராமாவில் சேர்ந்து பாடுறார். அப்புறம் அங்கே ட்ராமாவில் வந்து அவர் என்ன பண்ண, தனியாக ட்ராமா போட ஆரம்பிச்சுடுறார் சின்ன வயசுலேயே. அப்புறம் வீட்டில் உட்காந்துட்டு ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கார். திருப்பி கிட்டப்பா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நபர் 9 ரூபாய் நோட்டு ராமையர்னு ஒருத்தர், அவர் அந்த பக்கமாக போயிட்டுருக்கார். இவருக்கு 14 வயசு. அப்போ 1938, 14 வயசு. வீட்டில் இருக்கார், நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு வீட்டில் வந்திருக்கார். அப்போது பார்க்கும் பொழுது அவர் பார்க்குறார், உள்ளே திரும்பி எட்டி பார்க்குறார். அந்த 9 ரூபாய் நோட்டுன்னு ஏதோ ஒரு சினிமாவில் நடிச்சிருக்காராம் அந்த ராமையர். அவர் பார்த்துட்டு நாளைக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு போனாராம். அடுத்த நாள் வந்தார். வந்து நேர டிஆர் மகாலிங்கத்தை ஏவி மெய்யப்ப செட்டியார்ட்டு கூட்டின்னு போனார். அவர் அப்போ தான் நந்தகுமார்னு படம் எடுக்கிறார். அந்த நந்தகுமாருங்கிற படத்தில் அந்த மெயின் வேடம் இந்த சின்ன பையனுக்கு 14 வயசில் கிடச்சிச்சு. எப்படி வீட்டில் வந்து தேடி கூட்டின்னு போனது. இப்படிப்பட்ட அந்த குரல் வாகுனாலையும் பாட்டு திறமையினாலையும் முக வெட்டின் காரணமாகவும் அவருக்கு வாய்ப்பு வீடு தேடி வந்தது. ட்ராமா வாய்ப்பு வந்தது, சினிமா வாய்ப்பு வந்தது.
ஆனால் இப்படி வந்துதா, இப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு படம் மனோன்மணின்னு ஒரு பேர். அதாவது மனோன்மணின்னு இவர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிற ஒரு நல்ல பாட்டில் நந்தேயமில் வந்தே நனி நொந்தாள் துய தந்தே இவன் நின்றா நெறி நின்றார் இவர் தந்தாவளி சிந்தாவிழ அடிப்போம் அடல் கெடுப்போம் இடு பொடிப்போம் அப்படிலாம் பாட்டெலாம் நடுவில் வரும். அதில் மனோன்மணியம் சுந்தர் கிளாசிக் ஒரு புக்கு அது. அதை டிஆர் சுந்தரம் வந்து 42 படமாக எடுத்தார். அந்த படத்தில் பியு சின்னப்பா டிஆர் ராஜகுமாரி 2 பேர் நடித்தாங்க. அந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு இணையான ரெண்டாவது நாயகன் மாதிரி ஒரு வேடம் நம்ம டிஆர் மகாலிங்கத்து. அதுக்குள்ளே வயசாகி போச்சு, 14 வயசு 18 20 வந்துட்டார். அப்போ யார் ஜோடி அவருக்கு? சகுந்தலா. அதாவது அந்த படத்தில் தான் பியு சின்னப்பா வந்து அந்த சகுந்தலாவினுடைய முகவெட்டெல்லாம் பார்த்துட்டு காதல் வயப்பட்டு திருமணம் செய்து கொண்டு அதுக்கப்புறம் அவர் படத்தில் அதிகமாக நடிக்கலை. அவர் தான் ஜோடி டிஆர் மகாலிங்கத்துக்கு மனோன்மணியமில். அப்படி நடித்து டிஆர் மகாலிங்கத்தில் வாழ்க்கையில் ஒரு தசை சொல்லுவாங்க. அப்படி என்னென்னா சகட யோகம்னு ஒன்று சொல்லுவாங்க. சகட யோகம், சக்கட்டம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் இது நம்ம இதில் இருக்கக்கூடிய வண்டியில் இருக்கக்கூடிய வீல் இருக்கு இல்லையா, அது இப்படி இப்படி மேலே வருது, சக்கரம் கீழே வருது மேலே போகுது, கீழே வருது மேலே போகுது. இவருடைய வாழ்க்கை முழுக்கும் மேலே போயிடுவார், திங்கின்னு கீழே போயிடுவார். கீழே போயிட்டாரேன்னு பார்த்தா மேலே வந்துடுவார். அந்த மாதிரி இவருக்கு அப்போ என்ன நடந்தது? இந்த மாதிரி மனோன்மணியெல்லாம் வந்துட்டு அப்படியே அமுங்கி போயிட்டார், ஒன்றும் வாய்ப்பே இல்லை. அப்போ தான் அவருக்கு சின்ன பையனாக இருக்கும்போது நந்தகுமாரில் வாய்ப்பு கொடுத்த செட்டியார் பார்த்தார், இவரை வச்சு நாம் வந்து ஸ்ரீ வள்ளி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமாரி ருக்மணியை வந்து வள்ளியாக வச்சு இவரை போட்டு என்ன பண்ணார் தெரியுமா? அதை வந்து அதனுடைய இசையமைப்பாளர் என்கிட்ட சொன்னார், சுதர்சனம். என்ன பண்ணார்னா, இவரை வந்து கிட்டப்பா பாடிய பாடல்கள் எல்லாம் கிராமபோனில் இருக்கு பாருங்க, அதே மாதிரி பாடல்களை அவரே பாடுகிறாரோ என்கின்ற துவனியிலே பாட வைத்தார் இந்த ஸ்ரீவள்ளியில். அது படம் வெளில வந்தது, எல்லாம் நல்லா இந்த டைலாகு நடிப்பு எல்லாமே பிரமாதமாக இருக்கும். அப்படி இருந்ததில் பாட்டும் பிச்சுன்னு போச்சா. எல்லாரும் நினச்சாங்க கிட்டப்பாவனுடைய பாடல்களை திருடி இவர் பாடுவது போல் ஏதோ ஜாலம் செய்து விட்டார்கள் என்று எல்லாம் நினைத்தார்கள். அப்படியெல்லாம் இல்லை. சுதர்சனம் மாஸ்டர் அதனுடைய இசையமைப்பாளர் என்னிடம் சொன்னார், அவர் வச்சு அவரே பயந்தார் டிஆர் மகாலிங்கம். நான் என்ன செய்தேன், கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அவரை அதை இப்படி பாட வைத்தேன், அதே பிச்சில் அப்படின்னு பிச்சுன்னு போச்சு. இப்படியெல்லாம் இருந்தவர் திரும்பி கொஞ்ச நாளில் அவரே படம் எடுக்க ஆரம்பித்தார். அவருக்கு சுகுமார் அப்படின்னு ஒரு பையன் படம் எடுக்க ஆரம்பித்தார். 4-5 படம் எடுத்தார். மச்சரேகை, சின்னதுரை இப்படிலாம் எடுத்து திருப்பாடகன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் வெளில வரல, ஆனால் அந்த படம் அவரை தெருவுக்கே கொண்டு வந்து விட்டது என்று அவருடைய மனைவி சொல்லக்கூடிய அளவில் இருந்தது. அவர் வந்து ராயப்பேட்டா ஹை ரோட்டில் அவருடைய வீடு, அவர் பெரிய பங்களா, அந்த பங்களாவை பார்க்குறதுக்கே பல பேர் வருவாங்கங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பங்களாலாம் விற்றுட்டு திருப்பி தென்கரைக்கு போனார். அதன் பிறகு அவர் இங்கே வரல. ஆனால் அதன் பிறகு அவருக்கு வாழ்க்கை இல்லையான்னு கேட்டால் கிடையாது. அதுதான் அவர்களுடைய என்ன பண்ணார், கண்ணதாசன் வந்து மாலையிட்ட மங்கைன்னு படம் எடுத்துக்கிட்டு இருந்தார். இவரை ஹீரோவாக போட்டு அவர் எடுத்தோடனே இந்த திராவிட அப்போ சொன்னாங்க, என்ன ஒரு பிராமணர், அதாவது இவங்க பார்ப்பனர்னு சொல்லுவாங்களே, அவரை போட்டு இவர் திமுகவில் இருக்கார், இவர் படம் எடுக்கிறாரு அப்படின்னா, எங்கள் திராவிட பொன்னாடே என்று பாட வைத்தார். அதுபோல் அதை பாடிட்டு ஹிந்தியில் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா அதை பாட வச்சுட்டார். அது வந்து இந்தி பாட்டினுடைய ஒரு மெட்டு. நௌஷாத் அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு தடவை தீதாரில் போட்டு அடுத்ததில் ஆணில் போட்டு இருந்த மெட்டை திருப்பி இவர் போட்டார். ஆனால் எம்எஸ்வி விஸ்வநாதன் ராமூர்த்தி அதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி அதை கொடுத்தார்கள். திருப்பி இவர் மேலே வந்துட்டார். சகட யோகம் சொன்னேன்ல, அந்த சக்கர யோகம் திருப்பி மேலே வந்துட்டார். திருப்பி மேலே வந்த அப்புறம் 60-61 அமுதவல்லின்னு படத்தில் நடித்தார். ரத்னபுரி இளவரசின்னு படத்தில் நடித்தார். அவலை அஞ்சுகம்னு ஒரு படத்தில் நடித்தார். இந்த மாதிரி எல்லாம் நடித்து விட்டு அவ்வளோதான், க்ளோஸ் ஆகிடும் சாப்டர். அதன் பிறகுதான் அவன் பேர் ஏபி நாகராஜன் அவரை திருவிளையாடலில் எடுத்தார். திருவிளையாடல் அப்படியே போய் எம்முன்னு திருவிளையாடலுக்கு அப்புறம் நிறைய படம் ஹீரோவாகவே திருநீலகண்டர் அப்படிங்கிற படத்தில் சவுகார் என்னுடைய நண்பர் செல்வராஜ் என்பவர் தான் அதை தயாரித்தார். அதை வந்து எடுத்து சவுகார் ஜானகி தான் அதில் ஹீரோயின், திருப்பி ஹீரோவாயிட்டார் 1972. அதன் பிறகு இதில் ராஜராஜ சோழனில் நடித்தார். அப்படியே நடித்து கொண்டே இருக்கிற பொழுது 1978 அவருக்கு 54 வயசு. இப்போ மலேசியாவில் பெரிய சுற்றுப்பயணம், பாட்டு பாடிட்டு வரார் மலேசியாவில்.
அவருக்கு வந்து இந்த மாதிரி இப்படி மாறி மாறி வந்தாலும் அவருடைய ஊர் அந்த தென்கரையில் காஞ்சி பெரியவர் தென்கரைக்கு ஒரு தடவை வரும் பொழுது சொன்னாராம், இந்த தென்கரைங்கிற ஊருக்கே இந்த பையனால் பெருமை வரும்னாராம். அப்படி இங்கெல்லாம் அவர் இதெல்லாம் இழந்தாலும் தென்கரையிலே அவருடைய சொத்து, அவருடைய நிலபுலன்கள் எல்லாம் அருமையான முறையில் இருந்தன. அவர் பாடிக்கொண்டே நாடகங்களிலே நடித்து கொண்டே இருந்தார். அவர் கச்சேரிகளில் பாடிக்கொண்டே இருந்தார். சினிமாவிலும் நடித்து கொண்டே இருந்தார். அப்படிலாம் நடித்து கொண்டிருக்கிற பொழுது அன்னைக்கு வந்து கோவையில் ஒரு கச்சேரி. அவருடைய தம்பி என்கிட்ட சொன்னார். கோவையில் லக்ஷ்மணன்னு பேர் அவர் தம்பி. திடீர்னு லக்ஷ்மணா அப்படின்னு சவுண்டு கேட்டுதான். இவர் கேட்டாலும் என்னண்ணா அப்படின்னு போட்டாங்க. இல்லைடா, நீ கச்சேரி இருக்கு, எந்த ஸ்ருதி வச்சுக்கலாம், குரல் எந்த ஸ்ருதியில் நல்லா ஒலிக்கிறதுன்னு பார்த்தேன், அதனால தான் உனக்கு கூப்பிட்டேன்னாராம். அப்படி சொன்னவர் கொஞ்சம் சில மணி நேரங்களுக்கு பிறகு மதியம் ஒரு 3 மணி இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தா திடீர்னு அவர் வந்து பதிலே சொல்லலை. பார்த்தா அப்படியே தன்னுடைய இதயத்தை பிடித்து கொண்டு அவர் படுக்கிற கட்டிலுக்கு பக்கத்தில் கிடந்தார். அவர் 54வது வயதிலே இறந்து விட்டார். என்னன்னா, அவர் 14 வயசில் நடிக்க தொடங்கினார் சினிமாவில். 54 வருஷம் வரைக்கும் வயது வரைக்கும் நடித்து கொண்டிருந்தார். அவர் பெரிய பாடகராக இருந்தாலும் சில நடிப்பு வாய்ப்புகள் சில சமயம் குறைந்தாலும் அவர் வேறு யாருக்கும் பின்னணி பாடவில்லை, தானே நடித்து தானே பாடிக்கொண்டிருந்தார். அப்படிங்கிற இதில் என்ன விட்டு சென்று இருக்கிறார்னா, சாதாரண இப்போ பெரிய ஒரு பாட்டெலாம் இதெல்லாம் சில விருத்தங்கள்லாம் பாடும்போது ராக மாளிகையாக பிரமாதமாக பாடுவார். அப்படி சாதாரண ஆடை கட்டி வந்த நிலவோ, கண்ணில் மேடை கட்டி ஆடும் எழிலோ, குளிர் ஓடையில் மிதக்கும் மலர் ஜாடையில் சிரிக்கும் இவள் காடு விட்டு வந்த மயிலோ, நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோ. அப்படி சாதாரணமாக பாட்டு. அவ்வளோ அழகான பாட்டே எப்படி இருக்குது பாருங்க. அப்படி இப்படி அழகான பாட்டு, எத்தனையோ பாட்டெல்லாம் பாடக்கூடியவர் பாடியிருக்கிறார். அவர் நம்முடைய இதயத்திலே அவர் கூடு கட்டி வாழும் குயிலாக என்றைக்கும் நிரந்தரமாக எஸ்ஜி கிட்டப்பா என்கின்றவரை நாம் இதில் சினிமாவில் பார்க்கல. அதை பார்க்காத அவர் எப்படிலாம் இருந்திருக்கும், அவர் இருந்திருந்தா, இறக்காமல் இருந்திருந்தா என்பதை நமக்கு காட்டி சென்றவர் டிஆர் மகாலிங்கம். அவருடைய 100ஆண்டு விழா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நினைவுகளிலே அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் அவர்களுடைய பாடல்களின் வாயிலாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.